அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையே நடந்த சண்டையை நிறுத்துவதற்கு மகன் முயற்சி செய்துள்ளார். அப்போது சித்தப்பாவின் கைகளாலேயே அந்த மகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ள இந்த சம்பவம் எங்கே நடந்தது, விவரங்கள் என்ன பார்க்கலாம். அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ளது பூவற்றக்குடி. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகூரான். இவரது உடன்பிறந்த தம்பி துரை, அண்ணன் தம்பி இருவரும் கட்டிட தொழிலாளிகளாக வேலை பார்த்து வந்தனர். இவர்கள் 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில்தான் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். கட்டிட வேலை தொடர்பாக அட்வான்ஸ் பணம் வாங்கியதில் நாகூரானுக்கும் துரைக்கும் இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. அதேபோல் 2 பேருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதில் அண்ணன் நாகூரானும் தம்பிதுரையும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்போது நாகூரானின் மகன் மாரிமுத்து தன்னுடைய பெரியப்பாவும் சித்தப்பாவும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே இருவருக்கு இடையிலும் புகுந்தவர் சண்டையை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் அப்போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. சமாதானம் செய்ய முயன்ற மாரிமுத்துவை அடித்து உதைத்த சித்தப்பா துரை மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் மாரிமுத்து படுகாயங்களுடன் மயங்கி விழுந்தார். உடனே அக்கம்பக்கத்தினர் அவரை பூவற்றக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். பிறகு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே மாரிமுத்துவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூற உறவினர்கள் அனைவரும் கதறி அழுதனர். துரையை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அறந்தாங்கி டிஎஸ்பி கோகிலா, இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் ஆகியோர் சமாதானப்படுத்தினர். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பியோடிய துரையை தேடி வருகின்றனர். அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதும் அப்போது அண்ணன் மகனை சித்தப்பாவை கொலை செய்ததும் அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹரிஹரன், நியூஸ் 7 தமிழ், அறந்தாங்கி.